டுடே சண்டே இல்லையா? அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சிக்கன் தான். சிக்கன் எடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஓரளவு பண்ணி முடிச்சுட்டேன். ஒன்லி கட்டிங் மட்டும் எங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டேன். ஏன்னா அவர் சமைக்க சொன்னால் நல்லாவே இருக்காது. க டேஸ்ட்டாக இருக்காது. அது என்னவோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நீ எதுக்கும் பண்ண வேணாம். கட் பண்ணி மட்டும் குடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கட் பண்ணாரு. நானும் ஒரு பக்கம் கட் பண்ணேன். வதக்கி இப்போ பிரியாணிக்கு போட்டுட்டு கீழே உட்காந்து கட் பண்ணலான்னு பண்ணேன். அதுக்குள்ளே இதாயிடுச்சு. தீஞ்சு போச்சு. நான் ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு காய் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக தீஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? ஐயய்யோ! நல்லா செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி தீஞ்சு போச்சே! அப்படின்னு சொல்லி கிண்டிகிட்டு இருந்தேன். ஒரே வருத்தமாக போச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரர் "நீ தள்ளு, நான் சரி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி அப்புறம் அடியில் லைட்டாக தான் தீஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அடியில் இருக்கிறத சுரண்டி எப்படியோ எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். அப்புறம் இது வந்து பிரியாணின்னு சொல்ல முடியாது. பார்த்தாலே கேவலமாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட்டாஞ்சோறு மாரி தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓரளவு சாப்பிட்ற மாரி இருந்தது. ஆனால் அரிசி வேறு அரிசி அது. துளசி அரிசி நினச்சி வேறு ஒன்று வாங்கி போட்டுட்டேன். அதான் இப்படி ஆயிடுச்சு. இது வந்து பாசிப்பயிறு வந்து குழம்பு. அது எங்கள் பொண்ணுக்கு. அவள் சாப்பிட மாட்டா நான்வெஜ் அதனால். சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சு முடித்தேன். அப்புறம் எக்கு எக்கு மிளகும் போட்டு பெப்பர் மாதிரி அந்த ஃப்ரை பண்ணேன். அப்புறம் இது வந்து சிக்கன் பகோடா மாரி இது என்ன கண்ணங்கரேன்னு கேவலமாக தானே இருக்குது பார்க்குறதுக்கு. இருட்டு உள்ளே காட்டுனதுனால அப்படி இருக்குது வீட்டுக்குள்ளே. வேறு வெளியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வறுத்துருக்காங்க. கருப்பாக இல்லை, கொஞ்சம் கலராக தான் இருக்குது. ஃபைனலாக ஏதோ பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்தையும். முடிச்சுட்டு குலோப் ஜாமுன் ஸ்வீட்டோடு முடிச்சாச்சு. முடித்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி போட்டுட்டு ஓரளவு ஃப்ரீ ஆகிட்டேன் நான். அப்புறமா உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க. அப்புறம் தம்பி பொண்டாட்டி அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடித்து சண்டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதோ சண்டே நகர்ந்துருச்சு.